டேய் இலியாஸ், என்னடா சோகமா இருக்க? டேய் அது என்ன கேக்குற? எல்லாரும் என்னைய போட்டு பாடி ஷேமிங் பண்றாங்கடா. எப்பயும் பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல, என்னன்னு தெரியல. இத நினைச்சா நீ கவலைப்படுற? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறியிருக்கின்றான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதனை மிகவும் அழகான அமைப்பில் படைத்தோம். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தனக்கு பிடிச்ச மாதிரி படைச்சிருக்கான். அதனால உன்னை கேலி கிண்டல் செய்வது மூலியமா நீ கவலைப்படாத. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானதாக நீ படைக்கப்பட்டிருக்க, சந்தோஷப்படு. அதுக்கு நான் கேலி கிண்டல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. கேலி கிண்டல் செய்யலாம், ஆனா உன்னுடைய கேலி கிண்டல் ஒரு மனிதனுடைய மனச காயப்படுத்திருச்சு, அதனால அவன் கவலைப்படுறான், அதனால அவன் சோகமா இருக்கான் அப்படின்னா அந்த மனிதனை நீ கேலி கிண்டல் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பதற்கான காரணம், அவர்கள் எந்த மனிதனையும் தரைகுறைவாகவும் தாழ்வாகவும் நினைத்ததே கிடையாது. நம்ம ஒரு மனுஷனை பத்தி குறை சொல்லி அவனை தாழ்வா நினைச்சா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், பெருமை நம்மளுடைய உள்ளத்தில் வந்துரும். பெருமை அடிப்பவன் நரகத்தில் இருப்பான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாப்பான்.